ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு பட்டாசு வச்சு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறோம். என்ன மச்சான்? ஆமா மச்சான், ரொம்பவே வந்துட்டு டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். இதெல்லாம் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டேஞ்சரான விஷயம். அப்புறம் நம்ம நீங்களே சொல்லுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தீங்க பட்டாசு எங்க வாங்குறதுன்ட்டு. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் குறைஞ்சபட்சமா 2000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதிகபட்சமா எவ்வளவு தான் நீங்க அவங்கள வாங்கிக்கலாம். அண்ட் என்ன மச்சான், அவ்வளவுதான். கரெக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாகோட்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணாகோட்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பத்தி அந்த ஜிப்பி இந்த அண்ணமாரோடைய கொளுத்தி வச்சுட்டு அண்ணாவோட மேல வச்சுட்டு அது மேல மச்சான் உட்காந்துருக்காரு. மச்சான் மேல பறக்கிறாரா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? ஏய் மச்சான், நான் அங்கே இருங்க மச்சான். நான் வெடியை நெருப்பு வச்சிரும். வச்ச உடனே நீங்க பத்த வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஓடி வந்துடணும். சரியா? ரெடி? சென்டர்ல வச்சிடணும். 2 லட்சம் நீங்க வரப்பீங்க. ஓகே ரெடி? மச்சான் வச்சு மச்சான் உட்காருங்க மச்சான். அவ்வளவு சூப்பர். நல்ல ஆசையா பாரு. இருங்க. அண்ட் இந்த வெடிக்கு உண்டான பவர் வந்துட்டு பண்ணிடுச்சு. அந்த மச்சான் உட்காந்துருந்தா ஒன்றும் பண்ணாதான் நினைக்கிறேன். உட்காந்து பார்த்தீங்களா மச்சான்? இல்ல மச்சான், வேணாம் மச்சான். நல்லா இருக்கும் மச்சான் உட்காந்து. பெரிய வெடி வைக்கிறேன், வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, நான் சின்ன வெடி வைங்க, நானே உட்காரேன் மச்சான். சரி ஓகே. இதுல சப்பா போயிட்டு கொளுத்தி விடுறா. வச்சுட்டேன். எஸ், நான் பறக்கிறேன். நான் பார்க்க போறேன். ரெடி? 1 2 இன்னும் ஒன்றுமே வரல. நான் என்னென்ன எதிர்பார்த்தேன். எஸ், பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் புகை மட்டும் தான் வருது. ஸோ இந்த வெடியோட பவர் அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்த வந்து நம்ம குண்டு வச்சு மச்சான கலப்பலாம். மச்சானே ரவுண்ட் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா கலர் குண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பா மச்சான் பரப்பாரு நினைக்கிறேன். நான் அங்கேயும் உட்காரலப்பா. தப்பா டான்ஸ் ஆடிடும். அப்புறம் நீங்க வைங்க, இது வச்ச உடனே வெடிக்க, அதுவே பிரச்சனை. இல்ல மச்சான், நல்லா தெரிய ஊத்தி விட்டான். நீங்க வச்சுட்டு பொறுமையா கேமராமேன் கொஞ்சம் பேக்ல போயிட்டு போயிருங்க. நான் தான் பத்த வைக்கணும் மச்சான். ஓ, பத்த வைக்கிறது நான் மூடணுமா? சரி சரி சீக்கிரம். இல்ல மச்சான், இப்படி நான் கொளுத்தும் போது நீங்க மூணு வந்து வெடிச்சுன்னா தாவையில தான் அடிக்கும் அங்க வந்துட்டு. ரெடி ரெடி ரெடி. என்ன ஆக போகுது அப்படிங்கறது தெரியல. எவ்வளவு ஹைட் பறக்கும் அப்படிங்கறது தெரியல. இல்ல கிழிஞ்சு கிழிஞ்சு விடுவோம். இதுக்கு கேமரா சப்போர்ட்ல அண்ணன் கூட போயிடுச்சு. என்ன ஹைட் மச்சான்? அண்ணன் கொடைக்கு நெளிவெல்லாம் சரியாயிடுச்சு மச்சான். பாருங்க, தீங்க அம்மா கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படி வந்து அண்ணன் கூட கொஞ்சம் நெளிவா இருந்துச்சு. இப்ப சரியாயிடுச்சு. மொத்திப்பா எவ்வளவு ஹைட் பாருங்க. சமாதான குண்டுக்கே எவ்வளவு பவர் அப்படின்னா மச்சான் உட்காந்து என்ன ஆகும் மச்சான்? எனக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா பேப்பர் நம்ம கையில வச்சு கொளுத்துறீங்க. ரெடியா மச்சான்? ஸோ அதையும் பார்த்தா அடுத்து என்ன மச்சான் என்ன பண்றாரு அப்படின்னா மச்சான் சாகசம் நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏமாத்த மாட்டாரு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வைக்கிறதுலாம் சொன்னாங்க. இது பேரு சரியான தெரியல. அண்ணன் வெட்டி வந்து வெட்டி வைக்கிறது வேற அண்ணன் வெட்டி. இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அது 300 கிராம் 200 கிராம் அளவுல இருக்கக்கூடிய இந்த பேப்பர் வைக்க போறோமா. இந்த டைம்னால மச்சான் பரப்பாரு அப்படிங்கறத பாக்கலாம். நான் எங்கேயும் உட்காரலப்பா. வச்சிட்டீங்க, வாங்க 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 வாங்க. ஓ வாங்க போறீங்க. முழுங்க மூடலங்க பறக்காதுங்க. என்ன மச்சான் புஸ்குன்னு போட்டு அங்கிட்ட வந்து அஜய் பின்னாடி. ஸோ இது எத்தனை மீட்டர்? 200 மீட்டர். பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருந்தது. நாலு பக்கம் பிதிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு வெடியோட போறே பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இருந்தா என்ன வரும் அப்படிங்கறத பாருங்க. அண்ட் எவ்வளவு ஹைட் போனுச்சு அப்படிங்கறத பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணும்போதுன்னா ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு வெடி வெடிச்சாதான் நமக்கு உசுருக்கு உத்தரவாதம் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ கொஞ்சமே பயம், கொஞ்சம் இல்லை ரொம்ப பயமா இருக்குது. உலகனே பயத்தில் தானே வருது. இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பாருங்க நல்லா இருந்தது. எப்படி பாருங்க பிரிச்சுக்கிட்டு போயிட்டு மச்சான் வந்துட்டேன் மச்சான். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கல பொங்க பானை. அடுத்த கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மச்சான் அடுத்து வெங்கல பானை கொண்டு வந்திருக்காரு. இது பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறது. யாரு பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கல்ல இருந்து தூக்கிட்டு வந்தோம். இது எப்படி தெரியும் யாரு கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வைக்கிறா அப்படிங்கறத வெடிக்கும் போது தெரிய போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எத்தனை மீட்டர் ஹைட் மேல போகும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணீங்க உங்களுக்கு வந்து ஹார்ட் சிம்பிள் விடுவேன். எங்களால் பண்ண முடியாது. ஓகே ரெடியா? ரெடி 1 ரெடி. ஓடிடுங்க 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 ஓடிடுங்க. கேமராமேன் கொஞ்சம் தூரமா வந்துருப்பா. இதுதான் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணது அப்படிங்கறத பாருங்க. என்ன தெரியல, பின்னாடி வந்துடுறா. போச்சுடா மச்சான் பேப்பர் வாங்க மச்சான்.
ஓ மை காட் இந்த பாருங்க பொங்கவான இப்படி ஆயிடுச்சு மச்சான். நான் அதான் நினைச்சேன் இதுதான் நிறைய வெடி தாங்கன்னு. ஒத்த வெடியே பொங்க போன திப்பியே பெஞ்சு போச்சு. இதை கையில வச்சு வெடிச்சா என்ன ஆகும்? ஐயோ மச்சான் கை கிழிஞ்சு விடும். அவர் வந்து உங்க ஒத்த கை கலையரசன் ஒத்த கை கலையரசன் எல்லாம் சொல்லுவாங்க. நானும் ஒத்த கை மச்சான் பேசுங்க. ஸோ பாருங்க இதோட பவரை. ஸோ இதுக்கு வேலை வந்து நான் இன்னும் குண்டு இன்னும் பெரிய பெரிய பவர்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு பாத்திரம் இல்லையாப்பா? பாத்திரம் இல்லாத மச்சான் வேற வழி இல்லை. இல்லை மச்சான் நீங்க கையில கொடுத்துங்க மச்சான் நல்லா இருக்கும் மச்சான். ஸோ பாத்தீங்க இதோட பாருங்க ஒரு பேப்பர் குண்டு, அதுவும் 300 கிராம் பேப்பர் குண்டு தான். வெறித்தனமா இருக்கு. இந்த பாத்திரத்தை விட்டு பார்த்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ தாண்டி இருந்துச்சு. பாருங்க நாசமா போயிடுச்சு. போச்சு. அடுத்ததுக்கு போகலாம் வாங்க. பொங்க போன ஒரு வழியா நம்மள இப்பயே பொங்கல் வச்சாச்சு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணன் வெட்டிக்கு வந்து அண்ணன் வெட்ட வேண்டிய வெட்டி இல்லைங்க அது. அண்ணன் வெட்டி வந்து வெட்டி போடுறதா அண்ணன் வெட்டி. ஏதோ ஒண்ணு விடுங்க மச்சான் நான் கேட்பேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து குண்டு எஸ் தேங்காய் குண்டு நீங்க எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த குண்டை வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கிழிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரெடியா மச்சான்? மச்சான் சேஃப் மச்சான். நான் சேஃப் மச்சான். நான் வச்சு தான் வந்து ரொம்ப ஓடிடுறேன். நீங்க தான் நிக்கிறீங்க பக்கத்துல. சரி ஓகே பாத்துக்கலாம். ரெடியா? ரெடி ரெடி. கேமரா ரெடியா? உயிர் வேலை ஆசை இருந்தா தூரம் போயிடுறேன். ஒளிஞ்சுக்கங்க. வச்சிட்டீங்க. வச்சிட்டேனா? ஓடிடு. ஓடிடு. இங்க பின்னாடி வந்துரு. ஓ வா. ஓ மை காட். ஸ்டோரி முடிஞ்சது ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை பார்த்துருப்பீங்க நம்மளோட அண்ணன் வெட்டிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத. ஓகேவா? அண்ணன் வெட்டி இல்லையா? ஏதோ ஒன்று விடுங்க. வரும்போது ஃப்ளோவில் கெடுக்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் நாட்டு வெடியோட பவர். சும்மா சொன்னாவோ நாட்டு வெடி பவர்னு பார்த்துக்கோ. சரி கேமரா பின்னாடி தள்ளி விட்டுறாதீங்க. இதுக்கு அவன் மூஞ்சிலே போறீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எக்ஸிஸ்டிங்கான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மச்சான் வந்து கையில் வச்சு கொடுத்தாரு நமக்காக. ஓகே மச்சான் கொடுத்தாரு. வாங்க அதையும் பார்த்தலாம். இதுவும் முடிஞ்சு போச்சு. சோழி முடிஞ்சு அவ்வளோதான் இன்னைக்கு சோழி. அடுத்ததான் அவளோட எதிர்பார்த்து இந்த மூமெண்ட் வரப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 கிலோ பேப்பராகவும் மச்சான் கையில் வச்சு வெடிக்க போறாரு. எஸ் ரெடியா? அந்த மச்சான் வந்து உங்க முடிவு தானே. நான் எதுவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல. சரியா? அப்புறம் வந்துட்டு நாளைக்கு கை பண்ண பிறகு வந்து அது இதுன்னு சொல்லக்கூடாது. ரெடியா? பாத்துங்க வரேன். கொளுத்துறதுக்கு ரெடியா இருங்க. போறேங்க வரேன். நான் ஒரு பொசிஷன்ல செட் ஆகிங்க. ரெடி? ஸோ பாத்தீங்க அப்படி பாத்துங்க. ரெடி மச்சான்? ரெடி தான் மச்சான்? போட்டு ஓடிடக்கூடாது. சொன்னபடியே வாக்குப்படி பிடிச்சிக்கணும். நான் வார்த்தை சொன்னேன். இப்போ டேப்படுத்து விட்டுட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆடா கூட கையே எனக்கே பயமா தான் இருக்கு. உன் மச்சான் பயம் ஓகே தானே? ஓகே ஓகே. வெறுத்தீங்க ஓகே வச்சிட்டீங்களே? வச்சிட்டேன். முடியாது மச்சான். கிட்ட போகும்போது தூக்கி போட்டு வந்துருங்களா? எப்படி பண்ணீங்க? ரெடி மச்சான்? போதும் மச்சான். வேமா மச்சான் போட்டு வந்துரு மச்சான். இருங்க நான் போதுங்க. என்ன ஒரு ஆர்வமா பாக்குறீங்க? உள்ளார நான் வெடியே வைக்கல. இது ஒரு ஃபன் மொமெண்ட்டுக்காக தான் பண்ணோம். இல்லைன்னா வந்து லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் ஆசைப்பட்டு விபரீத முடிவு எடுத்து கைகளை உடைத்து கொண்டு வாலிபர்கள் அப்படின்னு பாலிமர்ஸ்ல வேல்ராஜ் சொல்லுவாப்ல. ஸோ அது மாதிரி வந்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃபன் மொமெண்ட் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம வேற மூவி போகலாம். கொச்சிக்காதீங்க திருப்பி வேலை பண்ணாங்க. ஸோ அடுத்து இதே அப்படி வெடிக்க வச்சலாம் திரும்ப. வாங்க ஃபைனலாக நம்ம எடுத்து வந்ததில் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட மட்டும் தான். ஸோ அதையும் நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து டியூப் குண்டு எடுத்து வந்துருக்குமா, இதை வச்சுட்டு இந்த அண்ணன் கூட தாங்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ரெடியா மச்சான்? ரெடி மச்சான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெடி வச்சு இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ வச்சிடறோம் மச்சான். ரெடி? வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒரு லைக் பண்ணீங்கன்னா அப்படின்னா அப்படியே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நீங்கள் பற்ற வைங்க. போதுங்க ஓடி வந்துருங்க. இருந்துட்டு இந்த அண்ணன் கூட மட்டும் நொறுங்கலை, மச்சானோட இதையும் சேர்த்து நொறுங்கி இருக்கு. ஏன்னா இது ஒரு விட்டு அண்ணன் கூட மற்ற வெடி மாதிரி ஓரத்துல பிச்சுட்டு போகும் அப்படி எனக்கு என்ன சூரியன் மாதிரி சூரியன் கூட இப்படி இருக்காது. அந்த மாதிரி பிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி எனக்கு சோறு எல்லாம் வாங்கி விட்டாரு வீட்டுல. ஏதோ கொஞ்சம் எடுத்துடும் ஏதோ வேணான்னு சொன்னாரே இருக்கேன். நான் தான் விடல. என்ன அது ஒன்றாங்க இருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா போச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு மூட விட்டாயிட்டாரு. அம்மா என்ன அடிக்க போகுது மச்சான். நான் வேணா எம்ஜியில் போட்டு ஒட்டி தரேன் மச்சான், கவலைப்படாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? வேற வழி இல்லை, பாத்திரம் வேற இல்லை, என்ன பண்றது, குழிகள் ஒன்றையாச்சும் வச்சு பார்ப்போம். சரி கொண்டாங்க பேப்பர். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மச்சான் கையில வச்சு வெடிக்கிறதா சொல்லி ஏமாத்துறேன். அந்த 1/2 கிலோ பார்க்குறோமே மண்ணுக்குள்ள வைக்கிறோமே. குழி முடியல மச்சான்? முடியலமா? முடியலாம். ரெடியா? ரெடி.
ரெடியா வச்சிரவா? ஓ இது 3 ஃபாஸ்டா போகுது. போட்டு மச்சான், பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா? கையில வைக்காதீங்க. சுட்டு விட போதுங்க. சரி ஓகே. நான்லாம் அப்ப அப்படி விரும்பல. எப்ப? என்ன மச்சான் கம்மி கோவம் மாதிரி பேப்பர் எல்லாம் உள்ளே இருக்கு. எவ்வளவு அழகா கட்டாயிருக்கு பாருங்க. போச்சா சோளமுத்தா போச்சா? ஒன்றும் பெருசா ஒன்றும் எஃபெக்ட் தெரியலையே. சரி ஓகே நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டே பண்ணலாம். என்ன பண்றோம்னா இந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு அதுல குண்டை வச்சு கொடுக்குறோம். சூப்பர், நல்ல ஐடியா பாருங்க. மொத்த பேப்பர் இங்கேயே சேர்ந்துருச்சு பாருங்க. சரி ரொம்ப பேசாதீங்க. அங்கிட்ட எவனா ஆரம்பிச்சுட்டான். உள்ள வைக்காதீங்க. சரி ஓகே வைங்க. அள்ளி வீசி தானே நல்ல விஷயம். ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? வச்சாச்சு. இது மொட்டத்தனமா இருக்க முடியாதுருக்கலாம். முடியாதுருங்க. நான் அப்படி வந்துட்டு ஒரு ஸ்டைலா ஒரு போஸ் கொடுக்க போற மாட்டேன். அச்சா மண்ணள்ளி மோரல வட்ட போகுது. சோளமுத்தா போச்சாங்கிற மாதிரி ஒருத்த காதுதான் கொஞ்சம் வங்கிங்குது. மண்ணாள்ளி கொட்டி விட்டு வச்சு நான் இந்த வியூ பாக்கலையாப்பா. செமையா இருந்துச்சு. வீடியோல பாத்துக்கிறேன். ஸ்னாப் எடுக்கிறதுக்கு செமையா மூமெண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் என்ன மச்சான் இருக்கு? பெண்டிங் வந்து நிறைய இருக்குது. நான் பாத்திரம் இல்லை வீட்டுல இருந்து. சரி ஓகே. சுமிச்சா இருக்கு என்ன அப்படிங்கிற வெடிக்கிறத பார்த்துட்டு அதையும் வெடிச்சு முடிச்சிடலாம். வாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரெடி பண்ண வாழா. இதுக்கு மேலே வந்து உடைக்கிறதுக்கு வெடிக்க வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் இருக்க வெடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு வாழாவை ரெடி பண்ணிட்டோம். டிசைன்ல வெடி இருந்துச்சு அத்தனை வெடியும் இருக்கு. சிப்பி இருக்கு, கலர் குண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாம் பயங்கரமா இருக்கிறது அப்படிங்கிற கடைசி ஒரு பேப்பர் வாங்க வச்சிருக்கோமா. இது வந்து கொளுத்தலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த மச்சான் வந்து இப்படி கையில பிடிச்சிருப்பாப்ல, அப்படியே பிடிச்சிருப்பாப்ல. அதெல்லாம் இல்லை. இல்லைன்னா அள்ளி வீசிடும். ஒன்று வெடிச்ச உடனே இன்னொன்று தூக்கி எரிஞ்சு மூஞ்சி மாதிரி காலி பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழாலாம் பண்ணீங்க அப்படின்னா தொங்க விட்டு வெடிக்கிறது தான் வந்துட்டு சேஃப். இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா ஒன்று கீழே விழுந்து வெடிக்கணும். இறங்கி வாயா இறங்கி வாயா இறங்கி வாயா இறங்கி வாயா. லாம்பு குத்து மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்ற வச்சிடலாமா? வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது வைங்க. ஓகே, பயங்கரமா அடிக்கும் போது மொட்டத்தனம் அடிக்கும் போது ஹெட்செட் எடுத்துட்டு போட்டு தான் கழட்டி வச்சுங்க. இது எங்கெங்க வெடிக்குமே எங்களுக்கு தெரியல. அதனால வந்து நான் ரொம்ப தூரம் ஓடிடுறேன். கேமராமேன் நீங்க இங்க வச்சு விட்டு பேசாதீங்க. கேமராமேன் தூரம் வந்து கவர் பண்ற. ஓகேவா? ரெடியா? போய் மச்சான். திரி வந்துட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கேன். எப்படி லேட் ஆகும். விடுங்க முள்ள விடுங்க. அம்மா சீருதே. வந்து கடைசி பேப்பர் பாம்பு. ஓ வெடிக்க போகுது. ஐயோ என்ன அடி இருக்கா? எதுவும் இல்லப்பா. நாட்டு வெடி நம்ம ரெடி பண்ண நாட்டு வெடி சார் வெறித்தனமா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ நாங்க எதுக்காக முக்கியமா மேக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாட்டு வெடி மானமட்டலோட இப்படி மேக் பண்ணிருக்க மாட்டாங்க. நாட்டு வெடியோட விளையாடக்கூடாது, சேஃபா விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ நாட்டு வெடி அடிக்கும்போது பார்த்து சேஃபா வெடிங்க. அப்புறம் மச்சான் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.